கருப்புசாமி குத்தகைதாரர் படம் மூலம் தமிழுக்கு அறிமுகமானவர் மீனாட்சி. அதன் பிறகு அவர் நடித்த எந்த படமும் போஸ்டர் காசை கூட வசூலிக்க முடியாத அளவிற்கு நெருக்கடிக்கு ஆளானதால் மெதுவாக மும்பைக்கே பேக்கப் பண்ணியது தமிழ் சினிமா. தற்போது சுமார் 4 படங்களில் ஹீரோயினாகவே நடித்து வருகிறார். அதில் ஒரு படம்தான் நேர்முகம். படப்பிடிப்பிற்கு வந்த இடத்தில் தெரிஞ்ச வரைக்கும் நடிச்சோமா, முடிஞ்ச வரைக்கும் ருசிச்சோமா என்றில்லாமல் படப்பிடிப்பில் ஒரு உதவி இயக்குனரை அடித்து ஏகப்பட்ட பிரச்சனைக்கு வழிவகுத்து விட்டார் மீனாட்சி. சம்பவம் நடந்த இடம் ஃபிலிம் சிட்டி. படத்தில் பணியாற்றிய உதவி இயக்குனர் ஒருவர் தன் நண்பர்களுடன் சைகையில் ஏதோ பேச அவர் தன்னை தான் கிண்டல் செய்கிறார் என்று நினைத்த மீனாட்சி அருகில் அழைத்து பலார் என்று அறைந்து விட்டாராம். இதில் மயங்கி விழுந்து விட்டார் அவர். அவருடன் இருந்தவர்கள் மீனாட்சியை சூழ்ந்து கொண்டு திட்ட ஆரம்பித்து விட்டனர். விட்டால் அடி விழும் என்பதை அறிந்து கொண்ட மீனாட்சி ஓடிப்போய் கேரவனுக்குள் புகுந்து கொண்டு கதவை சாத்தி கொண்டாராம். பிறகு கேரவனுக்குள் நுழைந்த இயக்குனர் மற்றும் சில சமாதான தூதுவர்கள் மீனாட்சியை வெளியே வந்து உதவி இயக்குனரிடம் மன்னிப்பு கேட்க சொன்னார்கள். மன்னிப்பு கேட்பதற்காக வெளியே வந்தவரை இழுத்து போட்டு அடிக்கவே ஆரம்பித்து விட்டார்கள் சினிமா ஊழியர்கள். எப்படியோ தேகத்தில் பெரிய சிராய்ப்பில்லாமல் தப்பித்த மீனாட்சி கேரவனுக்குள் இருந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அதை மீடியா முன் படித்து காட்டி தப்பித்துள்ளார். சொன்னதை போடுவீங்களா? நில்லுங்க. என்னத்துக்கு